அந்த நவீனுக்கும் இவனுக்கும் கூட ஏதோ சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறேங்க. அதனாலதான் அவனை இவன் காப்பாத்திக்கிட்டே இருக்கான். அன்னைக்கு கூட அந்த நவீன் பையன் திருட்டுத்தனமா வந்தப்ப நான் தான் அவனை போலீஸ்ல கொண்டு போய் ஒப்படைச்சேன். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த டிரைவர் பையன் அவனை திரும்பவும் ஜாமீன்ல கூட்டிட்டு வந்துட்டான். அக்கா கிட்டையும் ஏதோ தர்ம நியாயங்கள்லாம் பேசி அவ வாயும் அடைச்சிட்டான். நிச்சயதார்த்தப்ப அவன் கண்டிப்பா ஏதாவது பிளான் பண்ணி அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கதான் பாப்பான். இதையெல்லாம் செஞ்சவன் கண்டிப்பா நீ சொல்றதையும் செய்ய வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை நாம நடக்க விடக்கூடாதுங்க. நாம பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளைக்கும் துர்காவுக்கும் தான் நிச்சயதார்த்தம் நடக்கணும். அப்பதான் அந்த மாப்பிள்ளை மூலமா என் அக்கா காரிய நான் பழி வாங்க முடியும். மாமா, அந்த நவீன் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியும்ல? தெரியும் மருமகளே. 2-3 தடவை அவன் தங்கி இருக்கிற இடத்த நான் பார்த்திருக்கேன். சந்திரா, இப்ப எதுக்கு நீ அவனை பத்தி விசாரிச்சிட்டு இருக்க? என்ன பாட்டி, ஏதோ முக்கியமான விஷயம்னு போன் பண்ணி வர சொன்னீங்க. என்ன விஷயம்? நாளைக்கு ஒரு முக்கியமான நாள், அத சொல்றதுக்கு தான் உன்னை வர சொன்னேன். முக்கியமான நாளா? என்ன முக்கியமான நாள்? உன் புருஷனுக்கு பிறந்த நாள், அது தெரியுமா? கார்த்தியோட பர்த்டேயா? நாளைக்கா? ஆமாண்டா, நாளைக்கு என் பேரன் கார்த்தியோட பிறந்த நாள். ஒவ்வொரு வருஷமும் அவன் பிறந்த நாளைக்கு அவன் அம்மா அவனுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அவனை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அவன் பேர்ல அர்ச்சனை பண்ணி அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணிட்டு அனாதை இல்லத்துக்கெல்லாம் நிதியுதவி பண்ணிட்டு அப்புறமா வீட்டுக்கு வந்து கேக்கு வெட்டி பெருசா சிறப்பா கொண்டாடுவா. ஆனா இந்த வருஷம் அவன் அம்மா இல்ல. அவன் அம்மா இல்லைங்கிற வருத்தம் அவனுக்கு நிறைய இருக்கு. அது எதையுமே வெளியே காட்டிக்காம அமைதியா இருக்கான். அவனோட வருத்தத்தை ஒரு மனைவியா நீதாம தீர்த்து வைக்கணும். இந்த வருஷம் அவன் பிறந்த நாள எந்த குறையும் தெரியாம நீதாம நடத்தணும். அவன் பிறந்த நாள சிறப்பா கொண்டாடணும். நீதான் எப்படியாவது அதை செய்யணும். நான் இப்ப அவங்கிட்ட போய் அவன் பிறந்த நாளை கொண்டாடுறேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, அவன் கோவப்படுவான். அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டான். நீதான் கண்ணு அவனை எப்படியாவது சம்மதிக்க வச்சு அவன் பிறந்த நாளை சிறப்பா கொண்டாடணும். பாட்டி, என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, கவலைய விடுங்க. நாளைக்கு கார்த்தியோட பிறந்த நாள சிறப்பா கொண்டாட வேண்டியது என்னோட பொறுப்பு. அவரோட அம்மா இருந்தா என்னெல்லாம் செய்வாங்களோ அதெல்லாம் செஞ்சு அவர் மனச சந்தோஷப்படுத்த போறேன். அவங்க அம்மாக்கு பிறகு நான் இருக்கேன்னு அவருக்கு ஒரு தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுக்க போறேன். எப்பவும் அவருக்கு உறுதுணையா இருப்பேன். இததான் கண்ணு, இததான் நான் எதிர்பார்த்தேன். அவனை எப்பவும் நீ சந்தோஷமா வச்சிருக்கணும் ராஜாத்தி. அவனோட அம்மா இல்லைங்கிற நினைப்பே வராத அளவுக்கு அவனை ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்கணும். புரியுதா? நீ இதை செய்வேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குடா கண்ணு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சரி பாட்டி, நான் வரட்டுமா? ஜாக்கிரதையா போயிட்டு வாடா. டாக்டர், பெருசா ஒன்னும் அடிபடல? சின்ன காயம்தான், பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். சீக்கிரம் சரியாயிடும். இப்பவே நான் உங்களை கூட்டிட்டு போலாமா டாக்டர்? கூட்டிட்டு போகலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, தேங்க்யூ. வாங்க, உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நானே உங்களை டிராப் பண்றேன். இல்ல பரவாயில்ல, பக்கத்துல தான் என் வீடு. நான் என் மருமகளுக்கு போன் பண்ண அவ வந்து கூட்டிட்டு போயிடுவா. இருக்கட்டும், நான் கூட்டிட்டு போறேன், வாங்க. வேண்டாங்க, என் மருமகளே வந்து கூட்டிட்டு போயிடுவா. சரி, பில்ல நானே செட்டில் பண்ணிட்டு போறேன். நீங்க பார்த்து பத்திரமா போங்க. சரி. ஹலோ. ஹலோ, நான் மைதிலி பேசுறேன் தம்பி. சொல்லுங்க. அது வந்து அத்தைக்கு ஏதோ வண்டியில இடிச்சு கால்ல அடிபட்டுருச்சான். ஹாஸ்பிடல்ல இருக்காங்க. ஐயோ, ஃபிராக்சர் எதுவும் ஆயிடுச்சா? அதெல்லாம் இல்ல, சின்ன அடிதான், பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு போன் பண்ணி வந்து கூட்டிட்டு போக சொன்னாங்க. எனக்கு இந்த ஏரியாவை பத்தி எதுவும் தெரியாது, வண்டியும் இல்ல. அதான் என்ன பண்றதுன்னு புரியாம உங்களுக்கு போன் பண்ண. அத்தையை கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டுற முடியுமா? சரிங்க, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். உங்களை தொந்தரவு பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு, இருந்தாலும். ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். அவங்க எந்த ஹாஸ்பிட்டல் இருக்காங்க? ஸ்ருதி ஹாஸ்பிட்டல்னு சொன்னாங்க. சரிங்க, நான் உடனே போய் பார்க்கறேன்.
இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? ஒருவேளை அந்த மகேஷ ஹாஸ்பிட்டல் எதுவும் மறைச்சு வச்சிருக்கானா? என்னன்னு ஃபாலோ பண்ணி பாத்துருவோம். இவன் எதுக்கு அந்த ஜானகி ரூமுக்கு போறான்? வாங்க மாப்பிள்ள. உங்க காலில் அடிபட்டிருக்குன்னு மைத்திலி கால் பண்ணி சொன்னாங்க. என்னது மாப்பிள்ளையா? அப்ப இந்த அம்மா இவனுக்கு சொந்தக்காரங்களா? ஆமா மாப்பிள்ள. உங்க வீட்டுல சந்திரான்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்கதான் கார்ல வரும்போது என் மேல வந்து லேசா அடிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்களே என்னை கூட்டிட்டு வந்து இங்க சேர்த்தாங்க. கால் இப்ப பரவாயில்லையம்மா? வலி ரொம்ப இருக்கா? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல மாப்பிள்ள, வலி கம்மியாயிடுச்சு. இந்த அம்மா ஏன் டிரைவரை மாப்பிள்ளன்னு கூப்பிடுறாங்க? இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே.